எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் மேக்ஸ் சேனல். இப்போ உங்களுக்கு 12th CBSE ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் சாப்டர்ல எக்ஸாம்பிள் 3 எக்ஸ்பிளைன் பண்றேன். Let L be the set of all lines in a plane. And R with the relation n L defined as R equal to, so relation எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. L1 ரெண்டு லைன் எடுத்துக்கிட்டோம்னா L1 is perpendicular, இது perpendicular symbol, perpendicular to L2 இருக்கணும். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். Show that R is symmetric but neither reflexive nor transitive. ரிஃப்ளெக்சிவ் இல்லை, டிரான்சிட்டிவ் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணோம், சிமெட்ரிக்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் ரிஃப்ளெக்சிவ் ப்ராப்பர்ட்டி செக் பண்ணிக்கலாம். ஸோ L1 இப்போ இந்த லைனுக்கு நம்ம L1 நேம் கொடுத்தோம்னா, ஸோ L1ங்கிற லைன் L1க்கே வந்து பேரலல் தான் இருக்கும், பர்பண்டிகுலராக இருக்காது. ஸோ அதனால L1 cannot be perpendicular to itself. L1, the line L1 cannot be perpendicular to itself. அதே லைனுக்கே பர்பண்டிகுலராக இருக்காது. ஸோ therefore L1, L1 not belongs to R. So therefore R is not reflexive. Next symmetric. இப்போ நம்ம L1ன்ற லைன் வந்து இதில் L2ன்ற லைனுக்கு இப்போ பர்பண்டிகுலராக இருக்குது. இது L1, இது L2ன்னா, ஸோ L2 ஆல்சோ பர்பண்டிகுலர் டு L1 தான் இருக்க முடியும். ஸோ அதனால இது இப்படி எழுதலாம்னா, இஃப் L1 perpendicular to L2, so if இந்த ரெண்டு லைன் எடுத்திருக்கோம், L1, L2 belongs to R, L1 perpendicular to L2 னா L2 also perpendicular to L1. So this implies L2, L1 belongs to R. So இந்த ரிலேஷன்ல இருக்கிறனால therefore R is symmetric. Next transitive. டிரான்சிட்டிவ்க்கு 3 லைன்ஸ் செக் பண்ணணும். இப்போ L1ன்ற லைன் வந்து L2க்கு பர்பண்டிகுலராக இருக்கு. ஸோ L2க்கு பர்பண்டிகுலர் இன்னொரு லைன் எடுத்துக்கலாம், L3ன்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா L1 L3யும் வந்து பேரலாக தான் இருக்கும், பர்பண்டிகுலராக இருக்காது. ஸோ அப்போ வந்து நாட் டிரான்சிட்டிவ் தான் வரும். அது எப்படி எழுதலாம்னா, இஃப் L1 L2 பிலாங்ஸ் டு Rனா L1 is perpendicular to L2 and if L2, L3 இன்னொரு லைன் எடுத்தோம்னா belongs to R னா this implies L2 perpendicular to L3. But L1 L2 கம்பேர் பண்றப்போ L1 not perpendicular to L3. So L1, L3 வந்து not belongs to R. Therefore L1, L3 not belongs to R. So therefore R is not transitive. So அதான் அவங்க ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, R is symmetric but neither reflexive not transitive சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து L1 L3 வந்து பர்பண்டிகுலராக இல்லை, பட் பேரலாக இருக்கு. L1 வந்து பேரலல் டு L3யா இருக்கு. ஸோ அவங்க பர்பண்டிகுலராக இருந்தால் தான் நம்ம அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு சொல்ல முடியும், ரிலேஷனில் இருக்குன்னு சொல்ல முடியும். ஸோ இதில் அந்த இல்லாதனால R is not transitive. ஸோ அவங்க அதுதான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. therefore R is symmetric. ஃபைனலாக இது எழுதணும், R is symmetric but neither reflexive nor transitive. Next example 4. Show that the relation R in a set 1, 2, 3 given by,
ஸோ ஆரில் வந்து இப்போ இந்த 1 2 3 இந்த நம்பருக்கு ஆர்டர் பர் எழுதியிருக்காங்க ரிலேஷன் 1,1 2,2 3,3 1,2 2,3லாம் இருக்கு. ஸோ இட்ஸ் ரிஃப்ளெக்சிவ் பட் நெய்தர் சிமெட்ரிக் நார் டிரான்சிட்டிவ் ப்ரூவ் பண்ணும். ஸோ ரிஃப்ளெக்சிவ்க்கு வந்து சேம் 1,1 2,2 இது சேம் நம்பர்லாம் இருந்தால் அது ரிஃப்ளெக்சிவ். ஸோ ரிஃப்ளெக்சிவ் ப்ராப்பர்ட்டி எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ 1,1 2,2லாம் ஆரில் இருக்கிறனால சேம் நம்பர்ஸ் இருக்கிறனால therefore R is reflexive. ஸோ சிமெட்ரிக்னா இப்போ 1,2 இருந்தால் 2,1 அதை சேஞ்ச் பண்ணி இருக்கணும், அது இல்லை இதில், அதனால நாட் சிமெட்ரிக். சிமெட்ரிக் ப்ராப்பர்ட்டி செக் பண்ணுறோம். இஃப் 1,2 பிலாங்ஸ் டு ஆர் பட் ரிவர்ஸ் எடுத்து பார்க்கணும். இப்போ சிமெட்ரிக் ப்ராப்பர்ட்டி அதான் A, B ஆரில் இருந்ததுன்னா B, Aயும் ஆரில் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும் மாற்றியும். இப்போ இதில் இல்லை 2,1 நாட் பிலாங்ஸ் டு ஆர் இல்லை. ஸோ அதனால் R is not symmetric. ஸோ அதே மாதிரி டிரான்சிட்டிவ் ப்ராப்பர்ட்டி செக் பண்ணணும். டிரான்சிட்டிவ்க்கு இப்போ A, B ஆரில் இருக்கு, B, C ஆரில் இருக்கு அப்படின்னா A, Cயும் ஆரில் இருக்கணும். ஸோ அதுதான் டிரான்சிட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1,2 இருக்கு, 2,3 இருக்கு, இந்த ரெண்டும் இருக்கு, ஆனால் 1,3 இல்லை. ஸோ அதனால நாட் டிரான்சிட்டிவ் எழுதணும். ஸோ இதில் வந்து இஃப் 1,2 பிலாங்ஸ் டு ஆர் அண்ட் இஃப் 2,3 ஆல்சோ பிலாங்ஸ் டு ஆர். இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர் இருக்கான்னு செக் பண்ணால் இல்லை, அதில் 1,3 இல்லை. ஸோ திஸ் இம்ப்ளைஸ் 1,3 நாட் பிலாங்ஸ் டு ஆர். ஸோ therefore R is not transitive. ஸோ அதை அவங்க ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. R is reflexive but neither symmetric nor transitive. Therefore reflexive ப்ராப்பர்ட்டி மட்டும் தான் சாட்டிஸ்ஃபையாக இருக்குது. அதனால R is reflexive but neither symmetric nor transitive. அந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டியும் சாட்டிஸ்ஃபை ஆகல. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் மேக்ஸ் சேனல். இப்போ உங்களுக்கு 12th CBSE ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன் சாப்டரில் எக்ஸாம்பிள் சம் சொல்லித்தரேன். எக்ஸாம்பிள் 5. Show that the relation R in a set Z of integers given by R equal to A, B 2 divides. அது ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஏபின்னு 2 நம்பர் எடுத்து செக் பண்ணி பார்க்கணும். ஸோ ஏபிலாம் வந்து இன்டிஜராக எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. டிவைட்ஸ் A minus B. அது சப்ராக்ட் பண்ணி பார்த்தோம்னா அந்த 2 இன்டிஜர் அந்த 2 டேபிளில் டிவிசிபிள் ஆகணும். அது வந்து இஸ் அன் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் சொல்லிட்டு நம்ம ப்ரூவ் பண்ணி காமிக்கணும். ஸோ ஈக்குவலன்ஸ் ரிலேஷனுக்கு 3 ப்ராப்பர்ட்டி இருக்குது. ரிஃப்ளெக்சிவ், டிரான்சிட்டிவ், சிமெட்ரிக், டிரான்சிட்டிவ். ஸோ இந்த 3 ப்ராப்பர்ட்டியை நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஸோ ரிஃப்ளெக்சிவ் ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம். வந்து ரிஃப்ளெக்சிவ்க்கு வந்து A, A சேம் நம்பரே வந்து ஆரில் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கணும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இன்டிஜர் வந்து 4ன்னு எடுத்துக்கலாம். 4, 4. ஸோ ரிலேஷனில் இருக்குன்னா இதோட டிஃப்ரென்ஸ் 4 - 4 வந்து 0 பண்ணோம்னா 0 வந்து டிவிசிபிள் பை 2. ஸோ 0 வந்து டிவைடட் பை எனிதிங். ஸோ அதனால 0 வந்து டிவிசிபிள் பை 2ன்றனால ரிஃப்ளெக்சிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகிடும். இப்போ நம்ம நம்பருக்கு பதில் A வச்சு செக் பண்ணுறோம். ஸோ இஃப்
a minus a equal to 0. 0 0 divisible by 2. So adunala therefore a comma a belongs to R. So R is reflexive. So reflexive property check பண்ணியாச்சு. Next is symmetric. Symmetric property படி if a comma b belongs to R இருந்ததுன்னா b comma a வும் R ல இருக்கணும். ஸோ நம்ம வந்து நான் உங்களுக்கு நம்பர் வந்து இப்போ 6,2 எடுத்து செக் பண்ணி பார்க்குறோம். த டிஃப்ரெண்ட் 6 minus 2 என்னது 4. ஸோ 4 வந்து டிவிசிபிள் பை 2. ஏன்னா டிவைட் பண்ணி பார்த்தா இன்டீஜராக இருக்கணும். ஸோ அதே மாதிரி இந்த ரிவர்ஸில் செக் பண்ணி பார்க்கலாம். 2 minus 6. 2 minus 6 வந்து -4. -4 ஆல்சோ டிவிசிபிள் பை 2. ஸோ அதனால 2,6 ஆல்சோ ஆறில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஏபிசி யூஸ் பண்ணி தான் பண்ணணும். ஏன்னா ஷோ தட்டுன்னு கொடுத்துட்டாங்கன்னா நம்ம வந்து அந்த எல்லா எலிமெண்ட்ஸுக்குமே ஜென்ரலாக எடுக்கிறதுனால ஏபிசின்னு எடுத்து செக் பண்ணணும். ஸோ இப்போ இதில் எப்படி எடுத்துக்கலாம்னா இஃப் ஏ கம்மா பி பிலாங்ஸ் டு ஆர் ஆரில் இருக்குது அப்படின்னா அவங்க கொடுத்துருக்காங்க கண்டிஷன் ஏ மைனஸ் பி வந்து டிவிசிபிள் பை 2. அந்த நம்பர் வந்து divisible by 2. a minus b divisible by 2 னா b minus a also divisible by 2. So b minus a divisible by 2 அப்போ ரிலேஷன்ல கண்டிப்பா இருக்கு. So b comma a belongs to R. Therefore R is symmetric. நெக்ஸ்ட் டிரான்சிட்டிவ் ப்ராப்பர்ட்டி. டிரான்சிட்டிவ்க்கு 3 நம்பர் எடுத்து செக் பண்ணி பார்க்கணும். ஸோ நான் உங்களுக்கு எக்ஸாம் டிரான்சிட்டிவ் கண்டிஷன் படி இஃப் ஏ கம்மா பி பிலாங்ஸ் டு ஆர் அண்ட் இஃப் பி கம்மா சி பிலாங்ஸ் டு ஆர்னா ஏ கம்மா சி ஆல்சோ பிலாங்ஸ் டு ஆரா இருக்கணும். ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இதில் 6,2 எடுத்த மாதிரி 8,4. ஸோ 8 minus 4 சப்ராக்ட் பண்ணி பார்த்தா 4 வந்து டிவிசிபிள் பை 2. இன்னொரு நம்பர் 4,12ன்னு எடுத்துக்கலாம். 4 minus 12 எடுத்து பார்த்தோம்னா 4 minus 12 என்னது -8. -8 ஆல்சோ டிவிசிபிள் பை 2. ஸோ இப்போ நம்ம 8ம் 12ம் எடுத்து பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நம்பர் லாஸ்ட். ஸோ 8 minus 12 பண்ணோம்னா -4. -4 ஆல்சோ டிவிசிபிள் பை 2. ஸோ அந்த பக்கம் கண்டிப்பாக டிரான்சிட்டிவ் ப்ராப்பர்ட்டி வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. இது எப்படி ஏபிசி யூஸ் பண்ணி எழுதணும். இஃப் ஏ கம்மா பி பிலாங்ஸ் டு ஆர் திஸ் இம்ப்ளைஸ் ஏ மைனஸ் பி டிவிசிபிள் பை 2 அண்ட் இஃப் பி கம்மா சி ஆல்சோ பிலாங்ஸ் டு ஆர்னா திஸ் இம்ப்ளைஸ் பி மைனஸ் சி டிவிசிபிள் பை 2. ஸோ இப்போ இதை மாதிரி நம்ம ஏ மைனஸ் சி டிவிசிபிள் பை 2ன்னு செக் பண்ணால் அதை வந்து ஆட் அண்ட் சப்ராக்ட் மைனஸ் பி ப்ளஸ் பி பண்ணணும் நடுவில். ஏன்னா ஏ மைனஸ் பி டிவிசிபிள் பை 2 பி மைனஸ் சி டிவிசிபிள் பை 2னா the sum of two numbers also divisible by 2. So that is also divisible by 2. So therefore A comma C belongs to R. Therefore R is transitive. So மூணு ப்ராப்பர்ட்டியுமே இதில் சாட்டிஸ்ஃபை ஆகிறனால therefore R is an equivalence relation. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Thank you.